வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டேக்கோடர். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் இன்னைக்கு இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகிருக்கிற விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்ற படம் தான். இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கேட்டுக்கோங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல நம்ம படத்தோட ஹீரோ சூர்யா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேக்னட்டாகவும் ஒலிம்பிக்ல கோல்டு மெடலிஸ்ட் வாங்கின ஒரு நபராகவும் இருக்கிறாரு. இவருடைய அம்மா தான் ராதிகா. அவங்களுக்கு மகனுக்கு எப்படியாவது சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும், நம்மளும் பேரம்பேத்தையை எடுத்து கொஞ்சம் வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கு. ஆனா சூர்யாவுக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் பெருசா உடன்பாடே கிடையாது. கிட்டத்தட்ட 40 வயசு ஆகுது. பட் ஒரு கட்டத்துல அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற ஒரு சம்பவத்தை பண்ணி கையில ஒரு குழந்தையோட வீட்டுக்கு வந்து இவன் உங்களோட பேரன் அப்படின்னு சொல்லி நிக்கிறாரு. மறுபக்கம் அந்த குழந்தைய பாத்துக்கிற ஒரு பெண்ணா மமிதா வீட்டுக்கு வராங்க. சோ எதுக்காக சூர்யா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறாரு, மமிதா ஏன் வந்தாங்க, மமிதாக்கும் சூர்யாக்கும் காதல் எப்படி வந்துச்சு, இவங்களோட காதல் ஒன்று சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்ற ஒரு குடும்ப படமாக தான் இந்த படத்தோட கதையே இருக்குது. இந்த படத்தோட கதை பொறுத்தவரை சிம்பிளாக இருந்தாலும் படம் பார்க்கும்போது போர் அடிக்காமல் சில இடங்களில் ஃபைட்டோட, சில இடங்களில் அதிக பாசத்தோட, காதலோட இந்த படம் இப்போ வந்திருக்கு. நிறைய பேர் பாருங்கள், படம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த படத்தில் 3 பேர் தான், மமிதா, ராதிகா அண்ட் சூர்யா. இவங்க தான் இந்த படத்தை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. இவங்களோட 3 கேரக்டரும் ஃபன்னாகவும் இருக்குது, அதே சமயம் ஆடியன்ஸ் பார்க்குற அளவுக்கு நிதானமாகவும் ஜாலியாகவும் இருக்குது. ஏஜ் பிட்வீனில் இருக்கிற ஒரு காதலை எப்படி சொல்ல முடியுமோ அப்படி நீட்டாக சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்தில் படத்தோட ஹீரோ சூர்யாவுக்கு 42 வயது ஆகுது. பட் மமிதாக்கு 20 வயது தான் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 20 வயது டிஃப்ரென்ஸில் இருக்கிற 2 பேரோட லவ் எப்படி ஒன்றாகுது, எப்படி லவ் பண்ணுறாங்க, அவங்களோட அடாவடித்தனம் எப்படி இருக்குது, இவரோட அடாவடித்தனம் எப்படி இருக்குது, பையன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டானே அப்படின்னு ஒரு அன்போட இருக்கிற ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் இடையில இருக்கிற ஒரு பாசமா இருக்கட்டும், மமிதா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ராதிகாவுக்கும் மமிதாவுக்கும் இடையில இருக்கிற ஃபன்னான கான்ட்ரவர்சியா இருக்கட்டும், சில ஸ்பீக்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போர் அடிக்கலை, அதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபன்னாகவும் இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் தான் படத்தோட எமோஷனல் அதிகமாக இருக்குது. குறிப்பாக அந்த படத்தில் ஒரு இழப்பு அப்படின்றது இருக்குது. அது என்ன அப்படின்றத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக இந்த சூர்யா எதுக்கு இத்தனை வயசாகியும் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருந்தும் கல்யாணம் பண்ணிக்கிறாமல் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கதை தான் இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறாங்க. அதை நான் இப்போ சொல்லக்கூடாது. படத்தை பார்க்கும்போது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே சமயம் இந்த படத்தோட பாடல் வெளிப்படையாக ஒரு ஆடியோ லான்ச்சில் கேட்கும்போது கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் படத்தில் படம் பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்பவுமே நல்லா இருக்குது. குறிப்பாக வெளியிடாத 2 பாடல்களுமே படத்தில் இருக்குது. அதை பாருங்கள், நல்லாவே இருக்குது. படத்தோட ஸ்க்ரீன் பிளே பக்காவாக. இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் அதிகமாக இருக்குது, நெகட்டிவ்ஸ் சின்ன சின்ன இடங்களில் இருக்குது. சில இடங்களில் சில காட்சிகளில் ஏதோ போர் அடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். பட் அடுத்த சீன்லேயே அதெல்லாம் இல்லை, படம் நல்லா தான் போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கொடுக்குற அளவுக்கு அந்த கதை நல்லாவே இருக்குது. குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாகவும் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் இவங்களுக்கு இடையில இருக்கிற காதல் கிட்டத்தட்ட கட்டி பிடிக்காம, முத்தம் கொடுக்காம ஒரு நல்ல ஒரு காதலை சொல்கிற மாதிரி ஒரு படமாகவும் இருக்குது. இந்த படத்தோட டைரக்டரே சூர்யாவோட ஒரு ஃபேன் பாயாக இருக்கிறாரு. அதனால தான் சில பிடிச்ச காட்சிகளை, மக்கள் ரசிக்கக்கூடிய சில காட்சிகளை வச்சுருக்காரு. படத்தில் நெகட்டிவ்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பாசிட்டிவ்ஸ் அதிகமாக இருக்குது. படத்தை ஃபேமிலியோடு பார்க்கணும்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், குடும்பத்தோடு பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. ஓவர் பில்டப் இல்லாமல் ஒரு பாசத்தோட, ஒரு காதலோட இந்த படம் வந்திருக்கதால பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.